ஆஷி, என்ன ஆச்சு உனக்கு? இல்ல கவி, நீ ஏன் வீடியோ ஃபுல்லா பார்த்தேல்ல, ஏதாவது அவர் மேல மாத்திரம் தப்பு இருக்குன்னு உனக்கு தோணுச்சா? சொல்லுடி, உனக்கு அப்படி தோணுச்சா? அது இல்லடி, கண்டிப்பா அப்படி தோணிருக்காது. உன்னோட ஹஸ்பண்டை இவ்வளோ நாளா அவர் தப்பா குறிச்சதுனால உனக்கு அப்படி அவர் மேல கோவப்படணும்னு தோணி நீ அவர் அப்படி திட்டியா இருக்குமே தவிர அவர் மேல தப்பு இருக்குன்னு உன்னாலுமே ஒத்துக்க முடியாதடி. அப்படின்ற பட்சத்துல எதுக்கு அவர் மாத்திரம் எல்லா பழியும் ஏத்துக்கணும்? என் மேலேயும் தாண்டி தப்பு இருக்கு. அந்த வீடியோல பார்த்த வரைக்கும் நானும் தானே சந்தோஷமா போனேன். அந்த ரூம்ல கூட நான் அழவே இல்லையே. நான் அழுதாதானே என்ன மீறி எதனா நடக்குதுன்ட்டு சொல்ல முடியும். அப்ப யோசிடி, அவர் மேல மாத்திரம் தப்பு இல்லைன்றத யோசிச்சு பாரு. உன் ஃப்ரெண்டுன்றதுனால நீ விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிற. அதே மாதிரி அவருக்கும் அதீத்துக்கும் ஆகாது. அதனால கூட நீ மொத்த பழியும் அவர் மேல போடணும்னு கூட. சாரிடி ஆஷி, நீ சொல்றதும் சரிதான். ஆனாலும் என் ஃப்ரெண்டு இப்படி போனது என்னால ஏத்துக்க முடியலடி. ரொம்ப சங்கடமா இருக்கு. கவி, முடிஞ்சு போச்சுடி, அதை சரி பண்ண பார்க்கலாம். அதை விட்டுட்டு முடிஞ்சு போனதை நினைச்சு சண்டை போட வேண்டாண்டி. எனக்காக, என் குழந்தைக்காக அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவரால் பேச முடியுமான்னு மாத்திரம் கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? கண்டிப்பாடி. ஆஷி, ஃபீல் பண்ணாதடி, பார்த்துக்கலாம். நீ எதையும் நினைச்சு பயப்படாத. வீட்டுல சொன்னா போதும், நீ தான் கண்டிப்பா மருமகள் ஆகுவடி. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. என் அண்ணனுக்கு பொண்டாட்டின்னு பார்த்தா அது நீ மாத்திரம்தான். வேற யாரையுமே நான் வரவிடவே மாட்டேன். அழாதடி. உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, கேட்டுச்சா இல்லையா? அப்புறம் ஏன் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? ஆஷி கிட்ட போய் பேச வேண்டியது தானே? ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. இது வரைக்கும் நான் அடிதடிக்கு பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணையும் இது மாதிரி எனக்கு தெரியாம கூட பண்ணதே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஒரு பொண்ணை நான் இவ்வளோ நாளா கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சங்கடமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணை நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு தெரியாதுடா கவி. நான் உன்கிட்டயும் தான் சொல்றேன், சத்தியமா எனக்கு தெரியாது கவி. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணு வாழ்க்கைய எவ்வளோ நாளா தனிமையா ஆக்கி கஷ்டப்படுத்திருக்கேன். நிஜமாவே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கு தெரியாதுடா, எனக்கு என்ன பண்ணன்னு கூட தெரியல. என்னோட லைஃப் ஸ்டைலே வேற. ஆனா அந்த பொண்ணு பாவுண்டா, என் கூட வந்து எப்படி இருப்பான்னு தெரியல. என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க இங்க வாங்க. சொல்லுடி. லட்சுமியோட அண்ணன் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அவர் மேல இருக்கிற தப்ப ஒத்துக்கிறாரு. நானே அதான் ஆச்சரியமா பாக்குறேன். அவன் இவ்வளோ நேரம் தப்ப ஒத்துக்காதப்போ நானும் என்னென்னமோ நினைச்சேன். நிஜமாவே ரொம்ப பாவம் தான். நல்ல பையனாதான் இருக்கான். அடிதடி விட்டு குத்துன்னு சுத்திட்டு இருந்த பையன் இனி ஒய்ஃபு லைஃப்னு வரும்போது சரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதனால இவங்களுக்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாதுடி. அவங்க பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்லிடலாம். அவங்க வீட்டுல லக்ஷ்மி எப்படியாவது சொல்லிடுவாங்கல்ல. அவளே சொல்லிடுவா. ஆனாலும் நானும் கூட பேசுறேன். இப்போ ஆஷி இவர்கிட்ட பேசணும்னு சொன்னா இல்லையா, அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, பேசுறதுக்கு ஓகேவானு. நான் கேக்குறேன். டேய், உன் பேர் என்ன? சுந்தர்டா. சுந்தர், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு, மறக்க பாரு. உனக்கு உன் மேல உள்ள தப்பு தெரியுதுல்ல, அது தப்பு பண்ணிருக்கேன்னு நீ உணர்ந்தல்ல, அதுவே போதும். இத்தனைக்கும் இது உனக்கு தெரியாம நடந்தது. 2 பேருமே போதங்கிட்டு போயிருந்தீங்க. அப்படி நடந்த தப்பு தான் இது. அப்படின்ற பட்சத்துல உன் மேல மாத்திரமே தப்பு இல்லைன்ட்டு அவங்களே சொன்னாங்க, நீ கேட்டல்ல. அதனால அதை எதுவும் யோசிக்காத, விட்டுரு. நீ இப்போ என்ன பண்றேன்னா, ஆஷி உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அது மாத்திரம் போய் என்னன்ட்டு ஏதுன்ட்டு பேசு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடா. அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, ஓ. ஆஷி கிட்ட சொல்லுடி. ஆஷி, லட்சுமியோட அண்ணன் கிட்ட போய் பேசுறியா? எங்கேயும் போக வேண்டாண்டி, நீங்களா மாத்திரம் தானே நிக்கிறீங்க. நான் இங்க இருந்தே பேசிக்கிறேன், எனக்கு ஓகே தான். ஆஷி, அழாத. என்ன மனசுல இருக்கோ, என்ன பேசணும்னு தோணுதோ எதா இருந்தாலும் பேசிடுடி. சரிடி.
அழாத. ம். ஏங்க நான் எதுவும் தப்பாவே நினைக்கல உங்களை. ஏன்னா என் மேலேயுமே தப்பு இருக்கு, உங்க மேலேயுமே தப்பு இருக்கு. நம்ம 2 பேருமே சுய நினைவோட இல்லாதல. அதனால தெரியாம நடந்த தப்பு தான் இது. எனக்கு நடந்து முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு எந்த தாழ்பிரியமும் இல்லை. உங்களுக்கு உங்களுக்கு ஓகேனா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஏதாவது தப்பா கேட்டிருந்தா சாரி. எனக்கு வேற வழி தெரியல. எதனாலும் சொல்லிடுங்க. என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா? கோபப்பட்டு என்னங்க ஆக போகுது? ஒரு யூஸ் இல்லை. உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு மாத்திரம் சொல்லுங்க. எனக்கு ஓகே தான். நான் வீட்டில் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இல்லடி ஆஷி, நீ இன்னைக்கு எங்க கூடவே வந்துடு. வேண்டாண்டி, அவர் தான் பேசுறேன்னு சொல்றாருல, பேசட்டும். ம். நீ இங்கே தான் இருக்க போறியா? எவ்வளவோ நாள் இருந்துட்டேன், இனி கொஞ்ச நாள் தானடி. கஷ்டமா இருக்குடி. இல்லடி, எனக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு விதி கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நிறைய பேச இருக்கு, வார்த்தை வரல. டேய் அதே டேய் விடுடா, ஃபீல் பண்ணாத. தெரியாம பண்ண தப்பில்ல, விடு. என் கஷ்டம் இப்போ உனக்கு மாத்திரம் தான் புரியும். புரியுதுடா, விடு. நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனாலும் நீ என் தோல்ல கை போட்டு எனக்கு நண்பனாயிட்டே. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரிடா. ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் சாரி. டேய் விடுடா, முடிஞ்ச விஷயத்தெல்லாம் விடு. நீ ஆஷிய கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லபடியா நடந்துக்கோ. அந்த பொண்ணை கைவிட்டுறாத. பாவம், நல்ல பொண்ணு, யாரும் இல்லை. நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்கன்ட்டு ஒரு தடவை லக்ஷ்மி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்துக்கோ, யாரும் இல்லை இந்த பொண்ணுக்கு, ரொம்ப பாவம். கண்டிப்பாடா, ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். ம். ஓய், என்ன? இல்ல இவரை என்ன பண்றது? ஐயோ ஆமால. ஏய், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏதாவது ஒண்ணு நீ பார்த்தன்னு வச்சுக்கேன், இது வந்து நடந்து முடிஞ்சு வருஷம் ஆகுது. அதனால நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உன்னோட ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட காணிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ஃபுட்டேஜ் அப்படியே டெலீட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நீ. ஏண்டா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை தெரியுமா? என்ன ஷாக்கா? அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல, பாவம், தனியா இருப்பாங்க. இல்ல இல்ல, இனி எதுவும் வளவலான்னு பேசுற நிலைமையெல்லாம் இல்ல. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கட்டும். என்ன எங்க பிளாஸ்டர் எடுக்க சொல்றாங்க. புரியுது புரியுது. இப்ப சொல்லு. நல்லா பெரும் மூச்சு விட்டுக்கோ. ப்ளீஸ் என்ன போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துடாத. ஆனா நீ பண்ண காரியத்துக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு தான் தோணுதே. இல்ல வேண்டாம் ப்ளீஸ். சச்சா, உன்னை சும்மா விடுறதுக்கு எனக்கு மனசே இல்ல. அதான் இത്രயும் நேரம் என்ன வாயெல்லாம் பூட்டி வச்சிருந்தீங்கல்ல, கையெல்லாம் கட்டி போட்டு என் காலை என்னால அசைக்கவே முடியல. மறுவிச்சு போன மாதிரி இருக்கு. சந்தோஷம். இதுவே நீங்க கொடுக்கற தண்டனையா நான் நினைச்சுக்கிறேனே. சேச்சே, அதெல்லாம் தண்டனையே இல்ல. நீ என்ன இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணியாமே? எப்படி, அந்த வேலை நல்லா இருக்கா? நல்ல வேலையை நீனே வேட்டு வச்சுக்கிற. கவலைப்படாத, நாளையில இருந்து உனக்கு அந்த வேலை இருக்காதே. கொஞ்சம் பேசுற இடத்துல எல்லாம் பேசி உன்னை வேலையை விட்டு தூக்க போறோம். வேண்டாம் சேச்சே, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏங்க இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சொல்றேன். டேய், உனக்கு இனி அந்த வேலை இல்ல. அதே மாதிரி நான் இப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன், அங்க போயிடு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், போலீஸ்ல மாட்டோம்னு சொல்லாதீங்க. சேச்சே, நான்லாம் இந்த கெஞ்சலுக்கெல்லாம் இறங்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பா. ஏங்க அதான் இவ்ளோ கெஞ்சிடாருல, விடுங்க. எப்படி விட சொல்ற? எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் ஒரு பெண்ணை மிரட்டி இருக்கான். சாருக்கு பணம் இல்லாட்டி அந்த பொண்ணு கூட வந்து வேண்டாம். எனக்கு நல்லா வருது வாயில. எவ்வளவு தைரியம்டா உனக்கு. உன்னெல்லாம் அப்படியே துண்டு துண்டா வெட்டி பூத்தணும். அப்பதான் உன்ன மாதிரி இருக்க ஆளுங்கெல்லாம் அடங்குவானுங்க கொஞ்சமாச்சும். வேண்டாம் ப்ளீஸ். ஏய் செலிச்சு போ. கவி, அந்த கயிறை அழுத்துடு. இங்க இல்ல வேண்டாம், நானே அவுத்து விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். இனி இதே மாதிரி எதனா தப்பு பண்ணனு தெரிஞ்சதோ மொவனே நீ செத்துட்டடா. இல்ல பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ண மாட்டேன். ஓடிப்போ. போயிட்டாங்க. அதே சொல்றா. அந்த குழந்தை உனக்கு பிறந்ததுதான். எடுக்கிறியா? கவி, அவனுக்கு இந்த குழந்தை எடுக்கணும்னு சொல்றான், வாங்கி கொடு. அழாதடே, ஏன் அழுதுட்டே இருக்க? ஆஷி. சொல்லு கவி. அவருக்கு குழந்தை எடுக்கணுமா கேக்குறாங்க.
கொண்டு கொடுக்கட்டா? கண்டிப்பாடி, போ கொடு. ம், இந்தாங்க. செல்லம் என்ன சொல்லுறான்? அவனுக்கு சந்தோஷம். அப்பாவுக்குமே சந்தோஷம்டா. உன்னையும் அம்மாவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோ. இனி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். சாரிடா செல்லம். அழாத நீ. அழாதீங்க. சாரி. இல்லங்க, இது எதுவுமே தெரியாம நடந்தது, விடுங்க. லக்ஷ்மி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும் போது. ஆமாண்டி, எப்படியோ ஆஷிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுச்சு. உங்க அண்ணனை நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன்டி. உங்க அண்ணன் நல்லவங்க தான். ஆமாண்டி, அவன் நல்லவன் தான். சும்மா ஏதாவது அடிதடி கேஸுக்கு போயிட்டு இருப்பான். மத்தபடி அவன் நல்லவன் தான். புரிஞ்சதுடி, இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சது. வீட்ல எப்படியாவது சம்மந்தம் வாங்கிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நானும் கூட உன் கூடவே வரேன் பேச. இப்பவே ராத்திரி 12க்கு மேல ஆச்சுடி. எப்படி வீட்டுக்கு போகன்னு தெரியல, பயமாவும் இருக்கு. அத்தனை வாட்டி ஃபோன் வந்துச்சு, ஃபோன் வைப்ரேட்ல இருக்கு. நானும் அவருமே வரோண்டி, பேசி சரி பண்ணிக்கலாம். நீ எதையும் நினைச்சு பயப்படாத. ம் உன் அண்ணன் கிட்ட பேசி எடுத்து எடு, சரியா? ம் நீ இப்படி அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்தப்போ உங்க அண்ணன் கிட்ட பேசாமலே போயிடுவியோன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். எனக்கு அவங்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலதான். இப்படி ஆஷியோட வாழ்க்கையை பண்ணிட்டானேன்னு. ஆனா 2 பேருக்குமே தெரியாம நடந்த தப்பு தானே. பாவம், அவன் மாத்திரம் என்ன பண்ணுவான்? அப்படின்னு ம் சரிடி, கூட்டிட்டு போகலாமா? ம் போகலாண்டி. கண்ணு தொடச்சு கொடி, நானும் துடைக்கிறேன். ம் போகலாமா? லக்ஷ்மி வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு போகலாமா? இதுக்கப்புறம் மார்னிங் பாத்துக்கலாம்டி. ஒரு 10-11 மணி ஆகட்டும். மார்னிங் அவங்க வீட்ல போயிட்டு நம்ம பேசலாம். சரி, ஆனா அவ போக பயமா இருக்குன்னு சொல்றா. அப்படியா? சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம். ம், 9:30க்கு வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு கால் வந்துடும், இன்னும் நைட் ஷோ முடியலையான்னு. ஐயோ, ஆமால. சீக்கிரம் அவங்கள வீட்ல விட்டுட்டு போகணும். ஓகேங்க, நான் சொல்றேன். சீக்கிரம். லக்ஷ்மி, வீட்டுக்கு போகலாமா? இனி நாங்க வேற போகணும்டி. இன்னும் உங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு தானே போகணும். எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு வந்து நான் உங்க வீட்ல பேசுறோம். ம், ஆ சரிடி. உங்க அண்ணனை கூப்பிட்டு போகலாம். ம் அண்ணா, வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு மார்னிங் கவியும் அதித்தும் நம்ம வீட்டுக்கு பேச வருவாங்களாம். சரி, போயிட்டு வரேன். பத்திரமா இருப்பியா? ம், அப்பா போயிட்டு வரேன்டா செல்லம். அப்பா. வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே.